மாலை வணக்கம். உங்களை அன்போடு கூட இன்னும் ஒரு வேத பாடத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். மிகவும் சந்தோஷம் இந்த மாலை வேளையில் உங்களோடு கூட இணைந்து கொள்வது. இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய கால அட்டவணையிலே சபைக்கு நடக்க இருக்கும் அடுத்த நிகழ்வு என்ற தலைப்பின் கீழே 14ஆம் பாகம் மிக சீக்கிரத்திலே முடித்து விடுவேன். 15ஆம் பாகத்திலே முடிக்கலாம் என்று விசுவாசிக்கின்றேன். இம்மட்டும் தூரம் சில பேர் நீங்கள் ஒரு பாகம் கூட மிஸ் பண்ணாம தவற விடாமல் பார்த்து வந்திருக்கிறீங்க. ஆர்வத்துக்கும் தாகத்துக்கும் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஜெபித்து இந்த வேத பாடத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் உடைய பிரசன்னத்துக்காக நன்றி. உம்முடைய உதவி எங்களுக்கு அவசியம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேதத்தை கற்றுக்கொள்ள இந்த மாலை வேளையில் நம்முடைய பாதத்திலே அமர்கிறோம். இந்த வேதத்தின் உள்ளான ஆழமான சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும். உங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்களை திறந்தரும். நீர் இல்லாமல் இந்த வேதத்தை எங்களால் கற்றுக்கொள்ள முடியாத ஆவியான உங்களுடைய உதவி எங்களுக்கு அவசியம். இதனை கற்றுக் கொடுப்பதற்கு எனக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள பரிசுத்த நாமத்தினால். சரி, இப்ப நாங்க கடைசி கேள்வி எடுத்துக்கொள்ளுதல் தான் சபைக்கு நடக்க இருக்கும் அடுத்த நிகழ்வு. சரியா? அப்ப அதை குறித்து தெளிவாக பார்த்து விட்டோம். நீங்கள் பழைய வேத இதை குறித்ததான மற்ற 13 பாகங்களையும் பார்த்திருக்காவிட்டால் தயவு செய்து எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு போய் அங்க இருக்கும் பழைய பாகங்களை பார்த்துவிட்டு இதை பார்க்கும்போது உங்களுக்கு மிகவும் தெளிவாக இருக்கும். இது ஒரு மிகவும் முக்கியமான தலைப்பு. ஏனென்றால் வரப்போகிற காரியத்துக்கு நாங்கள் தயாராக இருப்பது அவசியம். என்ன, உங்களுடைய வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னா அதற்கு எத்தனை மாதங்கள் நீங்கள் தயாராவீங்க? கல்யாணம் நடக்க போகுதுன்னா டக்குன்னு ஒரு நாள் எழும்பி சரி இன்னைக்கு கல்யாணம் போவோம் அப்படின்னு ஏனோ தானோனா இருக்க போறீங்க. வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னா அதுக்கு எத்தனையோ மாதங்கள் தயாராகும்னா ஒரு உற்சாகம் இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதே போல இயேசு கிறிஸ்து ஆகிய மணவாளன் சபையாகிய மணவாட்டியை திருமணம் முடிப்பதற்காக சபையை எடுத்துக்கொள்ள போவதுக்கு வரப்போகிறார். அப்ப அதற்கு நாங்கள் தயாராக வேண்டும். அதுக்கு தயாராகவிட்டால் நாங்கள் அதிலே கைவிடப்பட்டோம். அந்த கடைசி கேள்வி, எப்படி நான் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு தயாராவது? தான் கடைசி கேள்வி. அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப நான் சொன்னேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்க வேண்டும். 2வது முழுக்க ஞான ஸ்நானம் எடுத்திருக்க வேண்டும். 3வது பரிசுத்த ஆவியானவரின் ஞான ஸ்நானத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும். 4வது ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, உலகத்தை போல் வாழாமல் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரியாதீர்கள் என்று பவுல் தெளிவாக ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் மிகவும் தெளிவாக சொல்கிறார். நாங்கள் வேதத்துக்கூடாக பார்த்தோம், உலகத்தோடு இருக்கும் நட்பு நாங்கள் தேவனுக்கு எதிரிகளாய் மாறுகிறோம் என்று. அப்ப இன்னைக்கு சபை உலகத்தை போல் மாறிக்கொண்டு போகிறது. உலகத்தின் காரியங்கள் சபைக்குள் வந்துவிட்டது. உலகம் சபையை போல் வேஷம் தரிக்க ஆசைப்படுகிறது. அப்ப இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக என்ன செஞ்சாரு? போய் தேவாலயத்தை சாட்டை எடுத்து சுத்தம் பண்ணினார். ஏனென்றால் அங்கு நடக்கக்கூடாத காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. பணம் கைமாறப்பட்டு கொண்டிருந்தது. அப்ப இன்றைக்கு சபையிலும் நடக்கக்கூடாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. கற்பிக்கக்கூடாத காரியங்களை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். உலகத்தின் காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அது போன கிழமை நான் தெளிவாக உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்களின் முக்கிய நோக்கமே ஊழியத்தில் இருப்பது எப்படி பணம் சம்பாதிப்பது, நான் எப்படி பணக்காரனாவது. 1 தீமோத்தேயு இந்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம். நான் அது தயாரா இருக்கவில்லை.
இப்போ பவுல் 1 தீமோத்தேயு புத்தகம் பாஸ்டர்ஸுக்காக எழுதப்பட்ட புத்தகம். ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்லுவோம் பாஸ்டோரல் எபிசோட், சபை மேய்ப்பர்களுக்காக எழுதப்பட்டது. பவுல் தீமோத்தேயு பவுல் இந்த நிருபத்தை எழுதும்போது தீமோத்தேயு எபேசு சபையிலே ஒரு பாஸ்டராக இருந்தார். அப்போ ஒரு பாஸ்டர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் பவுல் மிகவும் தெளிவாக எழுதுகிறார் தீமோத்தேயுக்கு. அப்போ 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தை போவோம். 6ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். போதும் என்று இருக்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இது யாருக்கு எழுதுறாரு? பாஸ்டர் ஒருத்தருக்கு. அப்ப இன்னைக்கு ஊழியக்காரங்களை இதை நல்லா கவனிக்கணும். போதும் என்று இருக்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் தீமோத்தேயுக்கு எழுதுறார். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். யாருக்கு எழுதுறார்? ஒரு பாஸ்டருக்கு. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷர் கேட்டிலும் அழிவிலும் அழிகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். யாருக்கு எழுதுகிறார்? பாஸ்டருக்கு. என்ன சொல்றாரு? ஒரு பாஸ்டர் நான் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு விரும்பினா என்ன நடக்குமா? சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷர் கேட்டிலும். இன்னைக்கு அநேக இந்த பணத்தை குறித்து பிரசங்கித்து பொருளாசைகளை குறித்து பிரசங்கித்து பணம் பணம் பணம்னு அலைகிற போதகர்கள் அந்த கடைசியில் என்ன ஆகுறாங்க? மனுஷர் முன்பதா கேட்டினால் விழுகிறார். மனுஷர் கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்திருக்கிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளில் விழுகிறார். பண ஆசை, பணம் தீமை அல்ல, பண ஆசை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. யாருக்கு எழுதுறாரு? பாஸ்டர் ஆகிய தீமோத்தேயுக்கு. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளினாலே தங்களை ஒருவர் குத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அநேக பண ஆசையினாலே பீடிக்கப்பட்டிருக்கிற பாஸ்டர்ஸ்மார் கடைசியில் என்ன நடக்கிறது? அவங்களுக்கு அநேக வேதனைகளினாலே தங்களை ஒருவர் குத்தி கொண்டிருக்கிறார். நீயோ யாரு? தீமோத்தேயு, நீ எபேசு சபையில் இருக்கிற ஒரு பாஸ்டர். நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டோடு, நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அப்ப சபையில இருக்கிற விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்படணும். சபையில இருக்கிற விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்பட்டாதான் சபையின் தேவைகள் சந்திக்கப்படும். அப்ப இத பவுல் சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதல, ஒரு ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். சரி, அப்ப இன்றைக்கு சபையிலே ஊழியக்காரர்கள் பணத்தை குறித்து எப்படி நீ பணக்காரனாகணும், எப்படி நீ மாதிரி ஆடம்பரமா உடுத்தணும், நீ எப்படி என்ன மாதிரி ஆடம்பரமான வாகனத்துல போகணும், ஆடம்பரமான வீட்டுல வாழணும், இதை குறிச்சே கற்றுக் கொடுக்குறாங்கன்னா அந்த சபையை விட்டு ஓடுங்க. நல்ல ஒரு கும்பிட்டு போட்டு சாமி என்னை விடுங்கன்னு ஓடிடுங்க. இல்லாட்டி அந்த சபை உங்களை நரகத்துக்கு தான் கொண்டு போகும், பரலோகத்துக்கு அல்ல. எடுத்துக்கொள்ளப்படுதலிலே விட்டு விடப்படுவீர்கள். சொல்றது விளங்குதுன்னு விசுவாசிக்கிறேன். அப்ப இன்றைக்கு சபை எண்ணத்துல விசுவாசிகளை கட்டி எழுப்பணும். வசனத்துல, விசுவாசத்துல, பரிசுத்தத்துல, எடுத்துக்கொள்ளப்படுதலில் எப்படி நான் தயாராக வேண்டும், ஊழியம் செய்வது, சுவிசேஷ ஊழியம் செய்வது எப்படி, இவைகளை குறித்து தான். நீதிமானாய் நான் நடப்பது எப்படி, தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நான் நடப்பது எப்படி, இவைகளை தான் சபை விசுவாசிகளை கட்டி எழுப்ப வேண்டும். பணத்தை சம்பாதிக்கிறதையும்
ஆடம்பரமான வீடுகளை வாங்குவதையும் கார் வாங்குவதையும் உலகம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அது உலகத்துக்குரியது. பணம் இன்னைக்கு தேவைதான், பணம் தான் தேவையில்லைன்னு சொல்லலை. ஆனா பணத்தை குறித்த காரியங்களை உலகம் கற்றுக் கொடுக்கும். பரிசுத்தத்தை, நீதியை, விசுவாசத்தை, தேவனுக்கு முன்பதாக நீதிமானாய் வாழ்வதை, உத்தமனாய் வாழ்வதை, எடுத்துக்கொள்ளப்படுதலிலே பங்குள்ளவர்களாய் இருப்பதை குறித்தும் சபை கற்றுக் கொடுக்கும். அப்ப ஒரு நல்ல ஒரு நடுநிலைமை இருக்கும் ஒரு விசுவாசிக்கு. இங்க உலகத்துல போனாலும் பணம் பணம் பணம், சபைக்கு வந்தாலும் பணம் பணம். ஓம் பணம் ஏன் பணம்னு என்ன ஒரு பாட்டு ஒன்றும் இருக்கு தமிழ்ல. இன்னைக்கு இதே தான் இன்னைக்கு அநேக விசுவாசிகள் ஊழியக்காரர்களால் அழிந்து போகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு சத்தியம் தெரியாததன் நிமித்தம் பிழையான வழியினை ஊழியக்காரர்களால் வழிநடத்தப்படுகிறார். இப்ப கிட்டத்துல ஒரு இங்க இலங்கை தேசத்துல இருக்க ஒரு தீர்க்கதரிசி சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் பணத்தினால் வழி நடத்தப்படுகிறார். எங்க இருந்து தான் வேதத்துல இதை தேடி பிடிக்கிறாங்களோ கடவுளுக்கு தெரியாது. அப்ப நீங்க ஒரு சபைக்கு போகிறீங்கன்னா அந்த சபை உங்களை எப்படி நான் பரிசுத்தமாய் வாழ்வது, எப்படி நான் சிலுவையை சுமந்து கொண்டு இந்த வாழ்க்கையில நான் முன்னே போவது, எப்படி நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வது என்பதை கற்றுக் கொடுக்க. அப்போ பவுல் சபை விசுவாசிகளுக்கு எழுதும் போது தீமோத்தேயுவுக்கு எழுதுனதே எழுதல. தீமோத்தேயு புத்தகத்தை நீங்க வாசித்தீங்கன்னா 2ஆம் தீமோத்தேயுல பவுல் சபையில இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதுறாரு, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க, அது நல்ல ஆசீர்வதிக்கப்படணும். ஆனா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். இப்ப நீங்க நல்ல வாகனம் ஓட்டணும், நல்ல வீட்டுல வசிக்கணும், எந்த விதமான தரித்திரம் இல்லாமல் வாழணும், அது கர்த்தருடைய சித்தம். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார், ஏன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம். ஆனா ஊழியக்காரன் என்பவனுக்கு ஒரு நடைமுறை வாழ்க்கை உண்டு. அவன் தன்னை கையாளும் விதம் ஒன்று உண்டு. அதனால்தான் தேவன் அவனை அழைத்திருக்கிறார். அப்ப இதை நாங்கள் சபையிலே கவனிக்க வேண்டும். அப்ப எனக்கு ஒரு சபை அவசியம். எப்படி அந்த சபை என்னை இயேசு கிறிஸ்துவை போல் மாறுவதற்கு உதவி செய்யும். எனக்கு ஒரு சபை அவசியம். ஏன் என்றால் அந்த சபை என்னை இயேசு கிறிஸ்துவின் சாயலமும் ரூபமாக மாற்றுவதற்கு உதவி செய்ய வேண்டும். எனக்கு ஒரு சபை அவசியம். என்னை சதாகால ஜீவனுக்கு என்னை தயார்படுத்துவதற்கான ஒரு சபை எனக்கு வேண்டும். எனக்கு ஒரு சபை வேண்டும், நான் எடுத்துக்கொள்ளப்படுதலிலே போவதற்கு. அதற்கு என்னை தயார்படுத்துகின்ற சபையா இருக்கு. நாங்க 10 கன்னிகைகளை குறித்து பார்த்தோம்னா 10 கன்னிகைகளும் மணவாளன் வருவதற்கு தான் காத்து கொண்டிருந்தாங்க. ஆனா 5 பேர் தயாராயிருக்க. ஏன்? யாருமே அவர்களுக்கு சொல்ல. இப்ப இன்றைக்கு அநேக சபையிலே அநேக விசுவாசிகளுக்கு இதை குறித்து சொல்லுவதே இல்லை. அநேக சபையிலே அநேக விசுவாசிகளுக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற ஒரு காரியம் இருக்குன்னே தெரியாது. ஏன்? எந்த நேரமும் நீ எப்படி ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ எப்படி இரட்டத்தினாய் பெருகுவாய், இதெல்லாம் நல்லதுதான். ஆனா ஒரு சுவிசேஷத்தின் ஒரு பகுதியை மட்டும் காமிக்காதீங்க, சம்பூர்ணத்தையும் காண்பீங்க. அப்பொழுதுதான் ஜனங்கள் எல்லாவற்றிலும் தயாராயிருப்பார். அப்ப அந்த 5 கன்னிகைகள் இயேசு வருவதற்கு எதிர்பார்ப்போடு இருந்தாலும் தயாராயிருக்காததுன்னா விடப்பட்டார்கள். இன்னைக்கு அநேக சபையில அநேக விசுவாசிகள் விடப்பட போகிறார்கள். ஏன்? சபை போதகர்கள் இதை குறித்து பேசுவதே இல்லை. அப்ப அதற்காகத்தான் இந்த வேத பாடத்தை ஆண்டவர் எனக்கு செய்ய சொன்னார். அப்ப அருமையான தேவ ஜனங்களை, ஆசீர்வதிக்கப்படுவதும் நான் அதனை ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பதை நான் விசுவாசிக்கின்றேன். ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாயும் இருக்கிறீர்கள் என்பதையும் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்லுகின்றது, அவர் ஐஸ்வர்யவானாய் இருந்தும் எங்கள் நிமித்தம் தரித்திரரானார்.
அவரின் தரித்திரத்தின் நிமித்தம் நாங்கள் ஐஸ்வர்யவான்களானோம். அப்ப நாங்கள் ஐஸ்வர்யவான்களாய் வாழுவது தேவனுடைய சித்தம். ஆனால் நாங்கள் ஐஸ்வர்யமாவதற்கு 2 விதம் உண்டு. ஒன்று உலகத்தின் விதமாக, இன்னொன்று தேவனுடைய வசனத்தின் விதமாக. அப்ப இன்னைக்கு அநேக சபையிலே எப்படி நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக பார்க்கிறோம்? உலகத்தின் விதமாக. பிசாசு என்ன இயேசுவை பார்த்து சொன்னா, நீர் என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாவற்றையும் உமக்கு நான் தருவேன். இந்த ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீர் என்னை பணிந்து நமஸ்கரித்தால் நானும் இவைகள் எல்லாவற்றையும் உமக்கு கொடுப்பேன். அப்ப பிசாசானவனை பணிந்து அவனை நமஸ்கரிச்சோம்னா கட்டாயமாக ஆசீர்வாதம் வரும். ஆனா அந்த ஆசீர்வாதத்தோடு கூட அவன் வேதனையும் கூட்டி வைப்பான். அப்ப அருமையான தேவ ஜனங்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் ஐஸ்வர்யனா வாழ்வதற்கும் 2 விதம் உண்டு. ஒன்று வேதத்தின் அடிப்படையில், இன்னொன்று உலகத்தின் அடிப்படை. இன்றைக்கு அநேக சபைகள் உலகத்தின் அடிப்படையில் ஐஸ்வர்யவான்களாய் ஆவது எப்படி என்பதை தான் கற்றுக் கொடுக்கும். என் பணத்தை முதலில் இயேசு சொன்னார், ஒன்று நீ என்னை எனக்கு ஊழியம் செய்யலாம், இல்லாவிட்டால் பணத்துக்கு ஊழியம் செய்யலாம். அப்ப எங்கு பணம் உயர்த்தப்படுகின்றதோ அங்கு இயேசு உயர்த்தப்படுவதில்லை. சரி, அப்ப வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. தாவீது மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன், மிகவும் ஐஸ்வர்யமான ஒரு மனுஷன். அவனுடைய ஐஸ்வர்யம் இன்றைய காலத்தில் இருக்கிற எல்லா பணக்காரர்களையும், முதல் 10 பணக்காரர்களையும் ஒன்று சேர்த்தாலும் அவனுடைய ஐஸ்வர்யம், அவனுக்கு இருந்த ஐஸ்வர்யத்துக்கு ஈடாகாது. அவ்வளவு பெரிய ஒரு பணக்காரன். ஆனால் அவன் எழுதுகிறது என்ன? சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். துன்மார்க்கர்களுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சரியா? இது யார் இது சொல்றது? தாவீது. மிகவும் ஐஸ்வர்யமான ஒரு மனுஷன். அப்ப நான் தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு என்று கொடுக்கப்பட்ட காணிக்கையை மாத்திரம் நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். அதிலே கால்குலேட்டர்ல இடம் இல்லை. அவன் கொடுத்த காணிக்கை மாத்திரம். அப்ப அதெல்லாம் போட்டு அடிச்சா கால்குலேட்டர்ல இடம் இல்லாமல் போயிடுச்சு. அப்ப அவ்வளோ காணிக்கை கொடுத்தானா அவனுடைய ஐஸ்வர்யம் எவ்வளவு ஆயிருந்திருக்கும். அப்படிப்பட்ட மனுஷன் என்ன எழுதுகிறான்? துன்மார்க்கருடைய வழியில் நில்லாம், பரியாசக்காரர் வழியிலே போக, கர்த்தருடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று. சரி, அப்ப ஆசீர்வாதம் ஒன்று உலகத்தின் ரீதியாக வரலாம், இன்னொன்று கர்த்தருடைய வார்த்தை கூட வரலாம். கர்த்தர் இன்றைக்கு அவருடைய ஐஸ்வர்யத்தை தன்னுடைய வேதத்துக்குள் ஒளித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் கொடுக்கும் ஐஸ்வர்யம் இந்த வேதத்துக்குள் ஒளிந்திருக்கிறது. அதனால்தான் யோசுவாவையும் பார்த்து தேவன் என்ன சொன்னார்? இடதுபுறமும் வலதுபுறமும் பார்க்காதே, என்னுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானி, அப்பொழுது நான் உனக்கு. யோசுவா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு போவோம். வசனம் என்று விசுவாசிக்கிறேன். பலன் கொண்டு திறமனதாயிருது, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்கிறது மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திறமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறமோ இடதுபுறமோ விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம்
நல்லா கவனிங்க. உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிற படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது என்ன? உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானும் நடந்து கொள்வாய். இப்ப இந்த தேவன் தாவீது சொன்னது இங்க யோசுவாக்கும் தேவன் அதே சொல்லுகிறார். இப்ப கர்த்தர் அவருடைய ஐஸ்வர்யத்தை தன்னுடைய வார்த்தைக்குள் ஒழித்து வைத்தார். இதனை இரவும் பகலும் தியானிக்கிறதுனா என்ன? அருமையான தேவஜனங்களே, கண்ணை மூடிட்டு இப்படியே இருக்கிறது இல்லை. தியானிக்கிறதுன்னா அவருடைய வார்த்தை உங்களுடைய வாயில இருக்கணும். நல்லா தெளிவா கவனிச்சுங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஏன்னா என்னுடைய வார்த்தை வாயிலே இருக்க கடவுள். அடுத்த வசனத்தை பாருங்க. இந்த நியாயப்பிரமாணமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது. இப்ப தேவனுடைய வார்த்தை தியானிக்கிறதுனா கண்ணை மூடிட்டு இருக்கிறது இல்லை. வார்த்தையை பேசுகிறது. இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை பேசுகிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். தேவன் இந்த வார்த்தை கூட தன்னுடைய ஐஸ்வர்யத்தை ஒழித்து வைத்திருக்கிறார். சரியா? அப்ப அதனால நாங்க புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க ஒரு சபைக்கு போறீங்கன்னா அந்த சபை உங்களை பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு, தேவனுக்கு முன்பதாக நீதியாய், தேவனுக்கு முன்பதாக உத்தமனாய் வாழ்வதற்கு, எடுத்துக்கொள்ளப்படுதலிலே எப்படி போவது, நித்திய ஜீவனை எப்படி சுதந்திரித்துக் கொள்வது, கர்த்தருக்கு முன்பதாக எப்படி நீதியாய் நடப்பது என்பதை குறித்து உங்களை அதிலே வளரச் செய்கின்ற சபையாக இருக்க வேண்டும். எல்லா பணத்தை குறித்து உலகம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். சபை உங்களுக்கு பரிசுத்தமாய் வாழ்வதை குறித்து கற்றுக் கொடுக்கும். தேவனுக்கு பிரியமாய் எப்படி வாழ்வது என்பதை குறித்து கற்றுக் கொடுக்கும். உலகத்திலிருந்து ஒரு வேறு பிரித்த வாழ்க்கை வாழாவிட்டால் எடுத்துக்கொள்ளுதல் வரும்போது உங்களால் பிரிந்து போக முடியாது. முதலாவது நீங்கள் உங்களை வேறு பிரிக்காவிட்டால் எப்படி ஆண்டவர் உங்களை வேறு பிரித்து எடுத்துக்கொள்ள முடியும்? உலகத்தோடு கூட உங்களுக்கு அவ்வளவு ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்தால் எடுத்துக்கொள்ளுதல் வரும்போது அதை விட்டு பிரிய மாட்டீர்கள். லோத்துவின் மனைவியை நல்ல நிலவில் வச்சுக்கணும். சரியா? ஆண்டவர் லோத்துக்கு சூதன் சொல்லுகிறான், திரும்பி பார்க்காம ஓடு. இந்த சொதோமையும் குமாராவையும் திரும்பி பார்க்காம ஓடு. அப்ப லோத்துவின் மனைவிக்கு என்ன? சோதோம் குமாராவோடு அவ்வளவு கூடிய ஒரு தொடர்பு, வேறு பிரித்த ஒரு வாழ்க்கை இருக்கல. ஆதலால் தான் அவளால் ஓட முடியவில்லை. திரும்பி பார்க்கிறான், ஐயோ விட்டுட்டு போகணுமே, உப்பு தூணா மாறிட்டு. அதே மாதிரி இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இப்பொழுது நீங்கள் உங்களை உலகத்திலிருந்து வேறு பிரிக்க தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள் என்றால், வருகை அவருடைய ரகசிய வருகையான எடுத்துக்கொள்ளுதல் வரும்போது உங்களால் வேறு பிரிந்து போக முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சரீரத்தை மகிமையின் சரீரமாய் மாற்ற முடியாது. அதனால் இப்பொழுதே உங்களை பயிற்றுவித்துக் கொள்ளுங்க. உலகத்திலிருந்து ஒரு வேறு பிரிந்தவா, உலகத்தின் வேஷம் தெரியா, உங்களுடைய பேச்சில, உங்க நடையில, பாஷையில, நீங்கள் உங்களை நடைமுறைப்படுத்துகின்ற விதத்துல, செய்யும் கிரியைகளில, மற்றவர்களை கையாளும் விதத்துல, எல்லா விதத்திலும் உலகத்திலிருந்து உலகத்தை போல நடக்காங்க. வேறு பிரித்த ஒரு வாழ்க்கையை வாழுங்க. அநேக தடவை பரிசுத்த ஆவியானவர் என்னை கடிந்து கொள்வார். ஏதாவது ஒரு காரியத்தை நான் சொன்னதும் செஞ்ச பிறகு அவர் சொல்லாரு, என்னுடைய மகன் இப்படி செய்ய மாட்டான் அப்படிம்பார். அப்ப நான் உடனே, ஐயோ பரிசுத்த ஆவியானவரே எனக்கு மன்னிச்சுக்கோ அப்படின்னு. இப்ப பரிசுத்த ஆவியானவர் உலகத்தை போல் நாங்கள் நடந்து கொள்வதற்கு எங்களுக்குள்ளாக வரவில்லை. எங்களை ஒரு வேறு பிரித்த வாழ்க்கை வாழ்வதற்காக எங்களை அழைத்திருக்கிறார். சரி, இப்ப 4 காரியங்களை பார்த்து விட்டோம். எடுத்துக்கொள்ளப்படுதலே நான் பங்குள்ளவனாயிருப்பதற்கு 4 காரியங்களை பார்த்து விட்டோம். ரட்சிப்பு,
மறுபிறப்பின் அனுபவம். ரட்சிப்பு என்றால் மறுபிறப்பின் அனுபவம், முழுக்க ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம், வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. 5வது சுவிசேஷத்தை அறிவித்தல். சுவிசேஷம் அறிவிப்பது மிகவும் முக்கியம். என்னை எப்படி நான் தயார்படுத்திக் கொள்வது? சுவிசேஷம் அறிவிப்பது மிகவும் முக்கியம். சுவிசேஷம் அறிவிப்பது உங்களுடைய ஒரு தெரிவு அல்ல, அது ஒரு தேவன் கொடுத்த ஆணை, ஒரு கட்டளை. எனக்கு விரும்பினா நான் சுவிசேஷம் அறிவிப்பேன், இல்லாட்டி அறிவிக்க மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சாய்ஸ் ஆண்டவர் கொடுக்கல. எனக்கு சாட்சிகளாய் மாறுங்கள், அதுதான் ஆண்டவர் கட்டளை இருக்கிறார். அப்ப இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சுவிசேஷம் அறிவிக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவன் மேல் இருந்த ஆதி அன்பை இழந்து விட்டார்கள், முதல் அன்பை இழந்து விட்டார்கள். ஆதலால் சுவிசேஷம் அறிவிப்பதற்கான வாஞ்சையும் இழந்து விட்டார். எபேசு சபையை குறித்து இயேசு கடிந்து கொள்ளுகிறார். எபேசு சபையை பார்த்து இயேசு கடிந்து கொண்டார். என்னத்தை குறித்து கடிந்து கொண்டார்? நீ என் மேல் வைத்திருந்த முதல் அன்பை இழந்து விட்டாய். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். இப்ப ரட்சிக்கப்பட்ட உடனே, மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட உடனே எங்களுக்கு தேவன் மேல் மிகவும் ஒரு ஆழமான அன்பு. சரியா? இன்னைக்கு காதலிக்கிற ஒரு காதலன் காதலிக்கும் போது அப்படி ஒரு அன்பு, அப்படி ஒரு லவ். வேலண்டைன்ஸ் டேக்கு சாக்லேட்டும் வேலண்டைன் கார்டும் ரோஸும் அப்படி காதலிக்கிற நேரம் அப்படி காரியங்களை செய்வாங்க. கல்யாணம் கட்டி ஒரு 5 வருஷம் 6 வருஷம் போன வேலண்டைன்னா நாளே மறந்துடுவாங்க. இன்னைக்கு தான் வேலண்டைனோ, இங்க கார்டும் இல்லை, சாக்லேட்டும் இல்லை, ரோஸும் இல்லை, ஏன் முதல் அன்பை இழந்து விட்டார். அதே போல அநேக கிறிஸ்தவர் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் மேல் இருக்கும் அன்பு அப்படி ஒரு அன்பு. வருடங்கள் கடந்து போக 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 அந்த இருக்கும் அன்பை இழந்து போவதனால் சுவிசேஷம் அறிவிப்பதையும் இழந்து விடுவார். இப்போ ஒரு பாய் ஒரு முதலாவதாக ஒரு கேர்ளை காதலிக்க ஆரம்பிக்கும் போது தன்னுடைய நண்பர்களிடத்தில், தன்னுடைய உறவினர்களிடத்தில் எல்லாம் போய் சொல்லுவானா, எனக்கு ஒரு காதலி இருக்கலாம், இப்படிப்பட்ட அவ அப்படி அவளை குறித்து விவரித்து, அதே மாதிரி கேர்ளும் போய் தன்னுடைய நண்பிகளிடத்திலாம் சொல்லுவான். ஏன்? அந்த அன்பின் நிமித்தம், அன்பினாலே ஆட்கொள்ளப்பட்டு அந்த அவர்களை குறித்தே தான் தன்னுடைய காதலியை குறித்து தான் பேசிக்கொண்டே இருப்பார். அதே போலதான் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே தேவன் மேல இருந்த அவ்வளவு அன்பினாலே அவரை குறித்து பேசுவோம். காண்றவங்களிடத்தெல்லாம் பேசுவோம். காண்றவங்கெல்லாம் வாங்க, சபைக்கு வாங்க, நான் இயேசுவை அனுபவிச்சேன், இயேசுவை நான் சந்திச்சேன், நீங்களும் அனுபவிங்க அப்படின்னு நம்ம எல்லோருடனும் இயேசுவை குறித்து பகிர்ந்து கொள்வோம். ஆனால் வருடங்கள் கடந்து, கிழமைகள் மாதங்களாகி, மாதங்கள் வருடங்கள் அநேக வருடங்கள் ஆகும்போது இப்ப ஆதி அன்பை இழந்தாச்சு. இதுதான் எபேசு சபைக்கு இயேசு சொல்லுகிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர்ல வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். ஆனாலும் என்னமா, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆதியிலே நல்லா கவனிங்க, ஆதியிலே நீங்கள் அவர் மேல் வைத்திருந்த அநாதி அன்பின் நிமித்தமாக என்ன கிரியை செஞ்சீங்க சொல்லுங்க. எல்லோரிடத்திலும் அவரை குறித்து பேசுனீங்க. காண்கிற நண்பர்களிடத்திலாம் இயேசுவை குறித்து சொன்னீங்க. சபைக்கு நான் போய் இயேசுவை சந்திச்சேன், அவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினாரு. நீ ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வா, என்னோடு கூட நண்பர்களோடு கூட கதை. நம்முடைய உறவினர்களிடத்துல போய் சொல்லுவோம், இயேசுவை சந்திச்சேனா, இயேசுனுடைய வாழ்க்கையை மாற்றினாரு, நீங்களும் வாங்க, சபைக்கு ஒரு நாள் வாங்க, ஆண்டவரை சந்திங்க. அதுதான் நீ ஆதியிலே செய்த கிரியை. அப்ப இப்ப இயேசு சொல்றாரு, நீ ஆதி அன்பை இழந்து விட்டாய், ஆதலால் ஆதியிலே செய்த கிரியையும் இழந்து விட்டாய். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி
ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் என்னவா, உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். விளக்கு தண்டை என்றால் சபை. நீங்க அதற்கு முன்பு இருக்கிற வசனங்களை வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு போங்க. இருபதாவது வசனம். என் வலது கரத்தில் நீ கண்ட, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என் வலது கரத்திலே நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அப்ப அந்த விளக்கு தண்டு என்பது சபை. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு 2:5, நீ மனம் திரும்பி அந்த ஆதி அன்புக்கு திரும்பாவிட்டால், அந்த ஆதி அன்பின் நிமித்தம் செய்த கிரியைகளுக்கு நீ திரும்பாவிட்டால், நான் உன் விளக்கு தண்டை அது நின்று விளக்கி விடுவேன், இந்த சபையை அகற்றி விடுவேன். சபைனா யாரு? பில்டிங்கா? இல்ல, நானும் நீங்க. சபை ஒரு நாளும் பில்டிங்கே இல்ல. சபை நானும் நீங்களும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆதி அன்பை இழந்தது நிமித்தமாக நீ எனக்கு செய்த, ஆதியிலே செய்த காரியங்கள் என்ன? என்னை குறித்து அநேகரிடத்துல பேசு, எனக்கு சாட்சியாக மாறினாய், அதை நீ பிளந்து விட்டா. இன்னைக்கு அநேகருக்கு ஒருவருக்கு சுவிசேஷம் அறிவித்த நாளே நினைவுங்க. ஆனா தொடக்கத்துல எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவிச்சீங்க? உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்காட்டியே அந்த நாள் ஒரு ஒரு திருப்தியான நாள் இல்லை. அந்த அன்பை இழந்துட்டீங்க. அந்த அன்பை இழந்தது நிமித்தமா அந்த ஆதி கிரியைகளையும் இழந்துட்டீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், மனம் திரும்பவுமாக அந்த இடத்துக்கு வா என்று. இல்லாவிட்டால் நான் அந்த சபையை அகற்றி விடுவேன். இன்னைக்கு சபை என்றால் நானும் நீங்களும் சுவிசேஷம் அறிவிப்பது எங்கள் மேல் விழுந்த கடமை, கட்டாயம். பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. சுவிசேஷம் அறிவிப்பது நாங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பிற்கு அடையாளம். அது நாங்கள் அப்படி இல்லாவிட்டால், இயேசு சொல்லுகிறார், நான் வரும்போது நீ அப்படி இருக்காவிட்டால் நான் விளக்கு தண்டை அகற்றி விடுவேன். அப்ப வருகையில நாங்கள் ரகசிய வருகையில அவரோடு கூட போக வேண்டும் என்றால் சுவிசேஷம் அறிவிப்பது எங்கள் மேல் விழுந்த கடமை. அருமையானது. அப்ப இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரின், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தின் அடையாளம் என்னவென்றால் அந்நிய பாஷையில் பேசுவதல்ல. முதலாவது மிகவும் பெரிய அடையாளம் தேவனுக்கு சாட்சியாய் மாறுவது. சரியா? திரும்பவும் நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவரின் ஞான ஸ்நானத்தை நீங்கள் பெற்றிருப்பதன் முதலாவது பெரிய அடையாளம் தேவனுக்கு சாட்சியாக மாறுவது. இன்னைக்கு அநேக பேர் நினைக்கிறது, அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறது, நான் பரிசுத்த ஆவியானவரின் ஞான ஸ்நானத்தின் பெற்றதன் முதலாவது பெரிய அடையாளம் அந்நிய பாஷை. இல்லை. என்னோடு போங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு போங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து என்னவா, எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இயேசு சொல்லல, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து அந்நிய பாஷையிலே பேசுவீர்கள் சொன்னார். அப்ப முதலாவது அடையாளம் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தில்
ஞானஸ்நானத்தில் ஒருவன் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறான் என்றால் அதற்கு அடையாளம் அவனால் சாட்சியாக இருக்காமல் இருக்க முடியாது. இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தில் எப்பொழுதும் நிரம்பி வழிந்து கொண்டு இருக்கிறான் என்றால் மிகவும் பெரிய அடையாளம், அதற்கு அவன் சாட்சியாயிருப்பான். அந்நிய பாஷை ஒரு வரம். அந்த வரத்தை ஆண்டவர் கொடுத்ததன் பின்பதாக எடுக்க மாட்டார். ஆனால் ஒருவன் பரிசுத்த ஆவியானவரினாலே நிரம்பி வழிந்து கொண்டு இருக்கிறான் என்றால், பரிசுத்த ஆவியானவரோடு கூட நெருங்கிய தொடர்பிலே இருக்கிறான் என்றால் அதற்கு அடையாளம் அவன் தேவனுக்கு சாட்சியாகும். இதுதான் ஆதி சபைக்கு நடந்தது. எருசலேமிலே பரிசுத்த ஆவியானவர் வந்ததன் பின்பதாக எருசலேம் சபைக்கு என்ன நடந்தது சொல்லுங்க அருமையான தேவ ஜனங்களே. சாட்சிகளாய் மாறினார்கள். சுவிசேஷம் எங்கும் பரவி போனது. அங்கு நிரப்பப்பட்ட ஆவியானவர் நிரப்பப்பட்ட அந்த 120 விசுவாசிகளின் மேல் ஆவியானவர் வந்து இறங்கி அவர்களை ஞானஸ்நானம் பண்ணிதனான அடையாளம் என்ன? உலகம் எங்கும் சுவிசேஷம் பரவியது. அப்ப இன்றைக்கு நானும் நீங்களும் பரிசுத்த ஆவியானவரினாலே நிரம்பிக் கொண்டிருக்கிறோம் என்றால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நிரம்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய சமூகத்திலே அமர்ந்து அவரோடு கூட நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் அவருடைய பிரசன்னத்தினால். யோவான் 7ஆம் அதிகாரம் இயேசு சொல்ல, ஒருவன் என் மேல் தாகமாயிருந்தால், யோவான் 7ஆம் அதிகாரத்துக்கு இயேசு சொல்றார், ஒருவர் என்மேல் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வர கடவுள். சரியா? அந்த வசனம் எங்கனைக்கு என்ன? வசனம் சரியா எனக்கு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்ப இயேசு சொல்லுகிறார், ஒருவன் என்மேல் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வரக்கருவன். ஒருவன் இந்த வசனத்தை விசுவாசிக்கும் போது அவனுக்குள்ளாக இருந்து ஜீவ தண்ணீர் வெளியே பாயும். அவனுக்குள்ளாக இருந்து. அப்ப இயேசு யாரை குறித்து பேசுகின்றார்? பரிசுத்த ஆவியானவர். அதுக்கு பின்பதாக வருகின்ற வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கும் போது இயேசு சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவரை குறித்து. சரியா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து 37வது வசனம் 37 அதான் எனக்கு நினைவு வருது. 7:37 பண்டிகையின் கடைசி நாளிலே பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி வழியும் போது ஜீவ தண்ணீரை போல அவர் உங்களுக்குள்ளாக இருந்து வெளியே பாய்வார். அப்படி நிரம்பி வழிகிற வாழ்க்கை வாழுகிறவன் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கும். எங்கு போனாலும் கர்த்தருக்கு சாட்சியாக. அதுதான் அடையாளம். பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம் என்பது நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் கீழ் மூழ்கி இருக்கும் போது அதுதான் ஞானஸ்நானம். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழுகின்ற போது நீங்கள் தேவனுக்கு சாட்சிகளாய் மாறாமலே இருக்க முடியாது. அந்த உண்மையாகவே எனக்கு சாட்சிகளாய் மாறுவீர்கள் என்பதன் அடையாளம் எனக்கு இரத்த சாட்சிகளாய் மாறுவீர்கள். அங்கே உபயோகிக்கப்பட்டிருக்கின்ற கிரேக்க வார்த்தை மாற்றோர் மீன்ஸ் இரத்த சாட்சிகள். இயேசு சொல்கிறார்,
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 எனக்கு சாட்சிகளாகிய மாறுவீர்கள் என்பது, சாட்சிகள் என்பது மாற்றோர் மீன்ஸ் இரத்த சாட்சிகள். அப்ப அருமையான தேவ ஜனங்களே, தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்து அவருக்கு சாட்சியாக மாறுவது மிகவும் மிகவும் முக்கியம். அது நாங்கள் தேவன் மேல் வைத்திருக்கும் அநாதி அன்பு அடையாளமாயிருக்கின்றது. சரியா? அப்ப உங்களுக்குள்ளாக ஒரு மிகவும் சந்தோஷமான ஒரு செய்தி இருக்கும் போது, சரியா, நீங்க மிகவும் சந்தோஷமான ஒரு செய்தியை உங்களுக்கு வரும்போது, இல்லாட்டி ஒரு சந்தோஷமான காரியம் உங்களுக்கு நடக்கும்போது அதை எல்லோரோடும் கூட பகிர்ந்து கொள்வீங்கன்னா, இப்படி எனக்கு நடந்துச்சு, இப்படி எனக்கு நடந்தது. அதுதான் உங்களுக்கு ஆதியில நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த சந்தோஷத்தின் நிமித்தமாக தான் எல்லோரோடும் கூட சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டீர்கள். அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். ரட்சிப்பின் சந்தோஷம்னா என்ன? உங்களை உருவாக்கியவரோடு கூட உங்களுக்கு இருந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டது. எப்பொழுது? ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே செய்த பாவத்தின் நிமித்தம் மனுஷ ஜாதியை உருவாக்கிய தேவனோடு கூட இருந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டது. ஆனால் நீங்கள் ரட்சிப்படையும் போது, மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கின்றது? உங்களை உருவாக்கியவரோடு கூட அந்த தொடர்பு திரும்பவும் மீண்டும் ஏற்படுத்தப்படுகின்றது. அதுதான் ரட்சிப்பு. அப்பொழுது ஒரு இனம் புரியாத சந்தோஷம் உங்களுக்குள்ளாகும். அதுதான் உண்மையாக ஒருவன் ரட்சிப்பை பெற்றிருந்தார், உண்மையாக ஒருவன் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டார், அந்த நாளில் உங்களுக்குள்ளாக ஒரு இனம் புரியாத சந்தோஷம். அதை வார்த்தையினால் விளக்க முடியாது. அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம் என்கிறது. அப்ப அது என்னவென்றால், உங்களை உருவாக்கிய தேவனோடு கூட உங்களுடைய ஆவி இணைகின்றது. அப்ப அந்த சந்தோஷம் வரும்போது நீங்கள் அந்த சந்தோஷத்தை எல்லோரும் கூட பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த சந்தோஷத்தை அனுபவிச்சேன், நீங்களும் அந்த சந்தோஷத்தை இயேசுவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொடுங்க. உங்களுக்காக மரித்து உயிரோடு கூட எழும்பி, உங்களுடைய பாவங்களுக்காக மரித்த, உங்களுடைய சாபங்களுக்காக மரித்து உங்களை மீட்டுக் கொள்ளத்தக்க வந்த இந்த தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொடுங்க. நீங்க சாட்சியா இருப்பீங்க, அதை குறித்து பிரசங்கிப்பீங்க, அதை குறித்து சொல்லுவீங்க. அப்ப அது ஏனென்றால் உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷம் நிரம்பி வழிகின்றது. இப்ப இன்னைக்கு நாங்க ஒரு சந்தோஷமான செய்தி எங்களுக்குள்ளாக, ஒரு விளையாட்ட சந்தோஷமான காரியம் எங்களுக்குள்ளாக நடந்தா, நாங்கள் முதலாவது எங்களுடைய வீட்டில் இருக்கவங்களுக்கும், எங்களுடைய உறவினர்களுக்கும், என்னுடைய நண்பர்களுக்கும் நாங்கள் அதை பகிர்ந்து கொள்வோம். இன்னைக்கு அநேகர் உங்கள் வீடுகளிலே, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய வீட்டிலே அநேகர் சுவிசேஷத்தை அறியாமல் இருக்கிறார். அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது மிகவும் மிகவும் முக்கியமான காரணம். இன்னைக்கு உலகத்திலே மார்க்கெட்டிங் இருக்கு, சந்தைப்படுத்தல். சரியா? மார்க்கெட்டிங், அதுல சொல்லுவாங்க, இந்த மிகவும் முக்கியமான சந்தைப்படுத்தல், மார்க்கெட்டிங் மெத்தட், மிகவும் முக்கியமான சந்தைப்படுத்தல் முறை என்னன்னா, ஒருவர் வாயிலிருந்து இன்னொருவருக்கு போகுது. இன்னைக்கு ஒரு ஹோட்டலுக்கு போய் நீங்க சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சாப்பாடு நல்லோன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுவீங்க, இந்த ஹோட்டலுக்கு போய் நான் சாப்பிட்டேன் மச்சான், சூப்பர் சாப்பாடு, நீயும் போய் சாப்பிட்டு பார்க்க, அந்த பரோட்டா கறியும் சிக்கன் கறியும் நீ சாப்பிட்டே பார்க்கணும் மச்சான் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, ஏன்? நீங்க அனுபவித்த அந்த சந்தோஷத்தை, அனுபவித்த அந்த திருப்தியை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வீங்க. அதே போல இயேசுவை உண்மையாய் அனுபவித்து அவரோடு கூட நடக்கின்ற, அவரை தொடர்ந்தும் அனுபவிக்கின்ற ஒரு கிறிஸ்தவன் அதை தன்னுக்குள்ளாக வைத்துக் கொள்ள முடியாது. அதை அவன் எல்லோரோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுவேன். அந்த சந்தோஷம் நிரம்பி வழியும் போது அதை எல்லோரோடும் கூட பகிர்ந்து கொள்வது என்னுடைய வாஞ்சியாயிருக்கும். தேவனோடு கூட நெருங்கி நடக்கிற ஒரு கிறிஸ்தவன் கட்டாயமாக சாட்சியாக மாறுவான். சரியா? அப்ப சுவிசேஷம் அறிவிப்பது மிகவும் மிகவும் முக்கியமான காரியம், எங்களை எடுத்துக்கொள்ளுதலுக்கு தயார்படுத்திக் கொள்வதற்கு அருமையான தேவஜனங்கள். அப்ப இன்னைக்கு அநேகர் சுவிசேஷம் அறிவிப்பதன் முக்கியத்தை புரிஞ்சு கொள்றதே இல்லை. ஏன் நான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பதன் முக்கியத்துவத்தை நாங்கள் புரிந்து கொள்வதே இல்லை.
முதலாவது ஏன் நான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்றால், அது இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட ஆணை, கட்டளை. அப்ப அதற்கு இயேசு சொல்றான், நீ எனக்கு கீழ்ப்படிந்தால், என்னுடைய கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிந்தால் என் மேல் அன்பு வைத்திருக்கிறாய் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீ என் மேல் அன்பு வைத்திருந்தால் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவாய். அதுதான் இயேசு சொல்லுகிறார். அப்ப தேவன் கொடுத்த, இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு கட்டளை என்ன? சுவிசேஷம். யூதேயாவிலும் எருசலேமிலும் சமேரியாவிலும் உலகமெங்கும் எனக்கு சாட்சிகளாய் மாறுங்கள். உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அப்படின்னு தான் ஆண்டவர் சொன்னார். அது கட்டளை. சரியா? அது எங்கள் மேல் விழுந்த கடமை, பொறுப்பு. அது எங்களுடைய ஒரு வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும், நடைமுறை வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அது எங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தின் மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்க வேண்டும். எது? சுவிசேஷம் அறிவித்தார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16-17 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். பவுல் என்ன எழுதுகிறான்னு பாருங்க. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் என்னவா விழுந்த கடமையாயிருக்கிறது. அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ அப்படிங்கிறார். நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, அப்ப சுவிசேஷம் நம்ம மேல் விழுந்த கடமை. அதை ஒரு சாய்ஸ் அல்ல, ஒரு தெரிவு அல்ல. அதை நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் எங்களுக்கு ஐயோ. நான் உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு வேத பகுதியை காண்பிக்கிறேன். சரியா? எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம். இதை வாசித்தா சுவிசேஷம் அறிவிப்பது எவ்வளவு முக்கியம் என்பது உங்களுக்கு நன்றாக விளங்கும். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 9ஆம் வசனம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 9ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரோடே பேசி அவர்களோடே சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்த பின்பு அவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது, எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கை இராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலைமேல் சுமரும். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாய் இருக்கவில்லை, அவனுடைய இரத்தப்பழி அவன் பேரில் சுமரும். எச்சரிக்கையாய் இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்பித்துக் கொள்ளுவான். காவற்காரன் பட்டயம் வருகிறதை கண்டு அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்களை எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்த பலியை காவற்காரன் கையிலே கேட்பேன். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கும் காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே, நீ சாகவே சாவா என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக
அதை அவனுக்கு சொல்லாமற் போனால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்த பலியை உன் கையிலே கேட்பேன். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். அப்ப ஆண்டவர் மிகவும் தெளிவாக என்ன சொல்றாரு? எசேக்கியேலை பார்த்து சொல்றாரு, உன்னை காவற்காரனாக இஸ்ரவேல் தேசத்தின் மேல வைக்கிறேன். அப்ப கர்த்தருடைய அழிவு வரும்போது நீ இதை குறித்து ஜனங்களை எச்சரிக்காவிட்டால், துன்மார்க்கத்திலே வாழுகின்ற துன்மார்க்கனுக்கு நீ இதை குறித்து சொல்லாவிட்டால், அவனுடைய இரத்த பலியை யாரிடத்துல கேட்பாராம்? யாரிடத்துல கேட்பாராம்? காவல்காரன் இடத்துல கேட்பாங்க. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவருடைய இரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய அன்பை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியானவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டும் ஒருவன் துன்மார்க்கத்திலே, உங்களுடைய ஆபீஸ்லோ, உங்களுடைய வீட்டிலோ, உங்களுடைய அயலகத்திலோ ஒருவன் துன்மார்க்கத்தில் வாழும் போது வரப்போகின்ற காரியத்தை குறித்து நீங்கள் அவனுக்கு சொல்லாவிட்டால் அவனுடைய இரத்த பலியாண்டவர் உங்களிடம். நியாய தீர்ப்பு நாளிலே அவன் ஆண்டவருக்கு முன் நின்று சொன்னானா, ராஜா ஆண்டவரே நீர் என்னை நியாயம் தீர்க்கிறது சரி, ஆனா ராஜா 10 வருஷம் என்னோட தான் குப்பை கொட்டிக்கிட்டு இருந்தான். எந்த நாளும் சந்திப்பான், அவனோட தான் சாப்பிட போவேன், இல்லாத பொல்லாத எல்லா கதைகளையும் கதைப்பான். ஆனா ஒரு நாள் கூட ஆண்டவரே நீர் எனக்காக வந்தீர், சிலுவையில மறிச்சீர், என்னுடைய பாவங்களுக்காக மறிச்சீர், உயிரோடு கூட எழும்பினீர், அவரே நீ ஏற்றுக்கொள்ளணும், ஒரு நாள் கூட சொல்லலையே ஆண்டவர். அப்ப ஆண்டவர் அவனுடைய இரத்த பலியை யார் இடத்துல கேட்பார்? என் இடத்துல தான். உன்னை நான் சாட்சியாக வைத்தேன், உன்னுடைய சாட்சி எங்கே? உன்னை அந்த ஆபீஸ்ல சாட்சியாக வச்சேன், உன்னை அந்த அந்த அயல்புறத்திலே சாட்சியாக வைத்தேன், நண்பர்கள் இடத்துல, உன்னுடைய உறவினர்கள் இடத்துல சாட்சியாக வைத்தேன். அவர்கள் துன்மார்க்கத்திலே வாழ்ந்தார்கள், ஒரு தடவையாவது என்னுடைய சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கிச்சேன். மிகவும் பயங்கரமான ஒரு வசனம், அருமையானது. ஒருவன் துன்மார்க்கத்திலே இருந்து அவன் துன்மார்க்கத்திலே வாழ்ந்து துன்மார்க்கத்திலே அழியும் போது நீ அவனோடு கூட இருந்து அவனுக்கு வரப்போகிற காரியங்களை குறித்து சுவிசேஷத்தையும் அறிவிக்காவிட்டால் அவனுடைய இரத்த பழிய தேவன் உங்களிடத்தில் கேட்பான், என்னிடத்துல கேட்பான். அதனால் சுவிசேஷம் அறிவிப்பது மிகவும் முக்கியம். சரியா? அப்ப நீங்க சில பேர் சொல்லலாம், பாஸ்டர் என் குடும்பத்துல நான் மாத்திரம் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் பாஸ்டர். சில பேர் பெருமையாவும் சொல்லிக்கணும், இந்த ஆபீஸ்ல நான் மாத்திரம் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் பாஸ்டர். எதற்கு ஆண்டவர் உன்னை ரட்சித்தார்? நீ மற்றவர்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்காக ஆண்டவர் உன்னை ரட்சித்தார். ஆண்டவர் விசுவாசிக்கிறார், விசுவாசித்தார், உன்னை ரட்சித்தால் மற்றவர்களும் ரட்சிப்புக்குள்ளாக வருவார்கள் என்று. அதனால் தான் முதலாவது உன்னை ரட்சித்தார். இப்ப நீ என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறாய்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறாய், தேவனுக்கு சாட்சியாக மாறுகிறாய். இதனாலதான் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையும் ரொம்ப அவசியம், அருமையான தேவஜனமே. ஏனென்றால் நீங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு ஒரு ஆவிக்குரிய சபைக்கு வந்துட்டு ஆபீஸ்ல போய் உலகத்தை போல் வாழ்ந்தால் உன்னுடைய சாட்சி எங்கே? நீயே மற்றவர்கள் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு தடையாக மாறிவிடுகிறார். சுவிசேஷத்தை அறிவிக்கிறதும் இல்ல, சாட்சியான ஜீவியும் இல்ல. ஒன்னு சுவிசேஷத்தை அறிவிக்காட்டியும் பரவாயில்ல, சாட்சியாக ஜீவி. ஒரு ஒரு புத்த மதத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு நாள் கால் பண்ணாரு, சொன்னாரு, இந்த 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 சகோதரி உங்க சர்ச்சுக்கு தான் வராங்க, நான் கிறிஸ்தவன் அல்ல, உங்க சபைக்கு தான் வராங்க, ஆனா அவங்களுடைய நடத்த ஆபீஸ்ல ரொம்ப மோசம். என்ன செய்யறீங்க சபையில? எனக்கு ஒண்ணுமே சொல்லிக் கொடுக்க, இதையா கற்றுக் கொடுக்குறீங்க சபையில? ஆபீஸ்ல ஒரு மிக மோசமா நடந்துக்கிறாங்க, ஆனா உங்க சபைக்கு தான் வாரேன்னு சொல்லிக்கிறாங்க. இன்றைக்கு அநேகருக்கு
அநேகர் கிறிஸ்துவுக்குள் வராததுக்கு காரணமே கிறிஸ்தவன் தான். ஏன்? சாட்சி இல்லாத வாழ்க்கை. சாட்சி இல்லாத வாழ்க்கை. அதனாலதான் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை அவசியம். உங்களை பார்க்கும் போது உலகத்தில் இருக்கிறவனுக்கு தெரியணும், நீங்க வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நீங்கள் வித்தியாசமானவர்கள். அதுவே அவர்களுக்கு அவர்கள் கேள்வி கேட்பதற்கு ஒரு தருணமாய் மாறும். ஏன் நீ இப்படி இருக்க? ஏன் நீங்க வித்தியாசமா இருக்கீங்க? அதுவே உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஒரு சாத்தியமாகும். சரியா? அப்ப சுவிசேஷம் அறிவிப்பது ரொம்ப முக்கியம். அதற்கு சாட்சியாக வாழ்வதும் ரொம்ப முக்கியம். சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு சாட்சி இல்லாம இருந்தா பிரயோஜனமே இல்லை. எவ்வளவு நேரம் போயிருக்கு சக்கி? 55. சரி, இதை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஒரு போதகர் சொன்ன கதை, உண்மையான கதை. அவர் அமெரிக்கால இருந்த ஒரு சுவிசேஷ போதகர். அவர் ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு பிரசங்கிப்பது, ஒரு கான்ஃபரன்ஸ்ல பிரசங்கிப்பதற்காக விமானத்துல பிரயாணம் பண்ற நேரம் அவருக்கு பக்கத்துல அமெரிக்கா தேசத்துல மிகவும் பிரபலமான ஒரு வியாபாரி, பிசினஸ் செய்வர் அவர் பக்கத்துல அமர்ந்திருக்கார். அப்ப இவர் அவரை கண்டோன்னு, இந்த ஊழியக்காரர் அவரை கண்டோன்னு, சார், உங்களை குறித்து நான் அநேக வாசித்திருக்கேன், மிகவும் பிரபலமான ஒரு பிஸ்னஸ் செய்கிறவர், வியாபாரம் செய்வர், உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி, அப்படி இப்படின்னு காய்ச்சிட்டு இருக்கின்றோம். அந்த பிஸ்னஸ் செய்கிறவர் இந்த ஊழியம் செய்கின்ற பிரசங்கியாரை பார்த்து கேட்டால், நீங்க என்ன செய்றீங்க அப்படி? அப்ப இவர் சொன்னார், நான் ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கியா. உடனே அவரோட முகம் மாறிடுச்சு, கோபமா மாறிடுச்சு. அவர் அந்த பக்கமாக பார்த்துக்கிட்டார், இவர் பக்கமே பார்க்க. இவருக்கு இந்த பிரசங்கியாருக்கு ஒரே அப்செட் ஆயிடுச்சு. ஏன் திடீர்னு இப்படி மாறிட்டார்? அப்ப இவர் கேட்டாராம், சார், ஏதாவது நான் பிள்ளையா சொல்லிட்டேன்னா திடீர்னு நீங்க கோபமா மாறிட்டீங்க? அப்ப அவர் சொன்னாராம், அந்த பெரிய பிஸ்னஸ்காரர், கிறிஸ்தவனை நானே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, கிறிஸ்தவனாலே எனக்கு கண்ணிலேயுமே காட்டாது. இவர் சொன்னாரா, ஏன்? என்னுடைய ஆஃபீஸில் ஒரு லேடி ஒன்று இருக்கு, மனுஷி, பெரிய பைபிள், எவ்வளோ பெரிய பைபிளை தூக்கிக்கிட்டு வரும், வேலை செய்கிறதும் இல்லை, எந்த நேரமும் காலில் இருக்குது, அங்கே கால் பண்ணுறது, இங்கே கால் பண்ணுறது, அங்கே கதைக்கிறது, வேலை செய்கிறவனையும் வேலை செய்கிற விடுறதில்ல. கடைசியில் எத்தனையோ $3000 டெலிஃபோன் பில்லையும் வச்சுட்டு சொல்லாமல் கொள்ளாமல் விலகி போயிட்டு. ஆனால் நான் சபைக்கு போகிறேன், இயேசு அறிஞ்சிருக்கிறேன், இதுதான் எல்லாரிடத்திலும் சொல்கிறேன், அதனாலே எனக்கு கிறிஸ்தவர்களே காட்டிக்கூடாது அப்படின்னு அவர் அங்கிட்ட பார்த்துட்டு பேசாமே இருந்தார். இப்போ இவர் இந்த பிரசங்கியார் அந்த கான்ஃபரன்ஸ்ல போய் இந்த கதையை சொன்னாராம். பாருங்க, கிறிஸ்தவர்களே மற்றவர்கள் கிறிஸ்துவுக்கு வருவதுக்கு எப்படி தடையாக இருக்கிறார். அப்ப அந்த கான்ஃபரன்ஸ்ல இருந்த ஒருத்தர் இதை கேட்டு அவர் சொன்னாராம், இந்த ஊழியக்காரரை கடைசியில கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச பிறகு பார்த்து, நான் அந்த பில்லை கட்டணும், நான் சொல்லணும், இப்படிப்பட்ட ஒரு சாட்சி இல்லாத கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் உண்மையாய் வாழுகின்ற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை காண்பிப்பதற்கு நான் அந்த பில்லை கட்டணும். அதை நீங்க சொல்லுங்க அந்த பிஸ்னஸ் மேனுக்கு. அவருடைய விசிட்டிங் கார்டு இவர் கொடுத்துருந்தார். இவர் கான்ஃபரன்ஸ்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் அவருடைய ஆஃபீஸுக்கு கால் பண்ணார். அப்போ அவருடைய செக்ரட்டரி தான் ஆன்சர் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸ் மேனோட செக்ரட்டரி. அப்போ இவர் சொன்னாரா, இவரோட எனக்கு கொஞ்சம் கதைக்கணும். செக்ரட்டரி சொன்னாங்களா, இல்லை, அவரோட உங்களால் கதைக்க முடியாது. இல்லை, இவர் சொன்னா, எனக்கு ஒரு 2 நிமிஷம் தாங்க போதும், டக்குன்னு ஒரு காரியத்தை சொல்லிடும். இல்லை, உங்களால் கதைக்க முடியாது. அப்போ சொன்னா, ஏன் கதைக்கும்? இல்லை, அவர் நேற்று இறந்து போயிட்டார். அப்ப பாருங்க, அந்த மனுஷன் கிறிஸ்துக்குள்ளாக வருவதற்கு யார் தடையாக இருந்தார்? ஒரு கிறிஸ்தவ, சாட்சி இல்லாத கிறிஸ்தவ. கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்துவையும் குறித்து அந்த மனுஷனுடைய இருதயத்தில் ஒரு வெறுப்பை ஏற்படுத்துவது யாரு? கிறிஸ்தவம். இதனால்தான் சாட்சி அவசியமா இருக்கு. சாட்சியாக வாழ்வது மிகவும் அவசியம். சரியா? அப்ப சுவிசேஷம் அறிவிப்பது மாத்திரமல்ல, நற்சாட்சி உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும், வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையும் இருக்க வேண்டும். சரி, ஏன் நாங்கள் சுவிசேஷம் அறிவிப்பதில்லை? முதலாவது காரியம், சுவிசேஷத்தை குறித்து எங்களுக்கே நம்பிக்கை இல்லை.
நான் சுவிசேஷம் அறிவித்தா ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்களா இல்லையா என்பது ஒரு சந்தேகம் எங்களுக்கு. அந்த சந்தேகம் உங்களுக்கு அவசியம் இல்லை. இருதயங்களை மாற்றுவது நீங்கள் அல்ல, தேவன் தான். சுவிசேஷம் அறிவிப்பது தான் உங்களுடைய கடமை. இயேசு சொல்லல போய் சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களுடைய இருதயங்களை மாற்றுங்கள் என்று இயேசு வேதத்துல சொல்லவே, போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள்னு தான் சொன்னார். அப்போ சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்பிக்கை வைத்து சுவிசேஷத்தை அறிவிப்பது உங்களுடைய கடமை. ஆண்டவர் அவர்களை ஏற்ற நேரத்தில் ரட்சிக்க செய்வார். சரியா? அதெல்லாம் நம்பிக்கை வைத்து சுவிசேஷத்தை போய் அறிவிங்க. பாஸ்டர், நான் எத்தனையோ பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சேன், அவங்க ஏற்றுக்கொள்வதையும் ஏற்றுக்கொள்வதும் அவங்களுடைய பொறுப்பு. சுவிசேஷத்தை அறிவிப்பது உங்களுடைய பொறுப்பு. சரி. 2வது, நாங்கள் ஜனங்களை மேல் அன்பு வைப்பதில்லை. உண்மையாக ஒருவரை நாங்கள் நேசித்தோம் என்றால், உண்மையாக ஒருவர் மேல் அன்பு வைத்திருப்போம் என்றால், அவர் நரகத்துக்கு போவது எங்களால் தாங்கிக் கொள்ள. அப்போ முதல்ல ஒரு மனுஷனுக்கோ ஒரு மனுஷிக்கோ நீங்கள் அன்பு வைத்திருக்கிற ஒருவருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிகவும் பெரிதான ஒரு சொத்து ரட்சிப்பு தான். பணம் அல்ல, பொருள் அல்ல, கார் அல்ல, வீடு அல்ல. மிகவும் விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து ஒருவருக்கு கொடுக்க முடியும் என்றால் அது ரட்சிப்பு தான். அப்போ ஒருவர் மேல் நீங்கள் அன்பு வைத்திருப்பீர்கள், ஆனால் அவருக்கு சுவிசேஷத்தை கட்டாயமாக அறிவிப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் பெற்றுக்கொண்ட விலையேற பெற்ற அந்த காரியத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுவீர்கள். 3வது, சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அவமானம். ஐயோ, ஆக்கள் என்ன நினைப்பாங்க, இயேசுவை பத்தி சொன்ன, ஐயோ ஆக்கள் பிள்ளையா நினைச்சிருவாங்க, ஐயோ இப்படி நான் போய் இயேசுவை பத்தி பேசுறது அவமானம். அநேக கிறிஸ்தவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பது ஒரு அவமானம். உங்களுக்காக சிலுவையிலே அம்மனமாய் அவர் தொங்கினார், அதை அவமானமாய் அவர் நினைத்தார். இன்றைக்கு அவர் உடை இல்லாமல் தொங்கினார். இந்த படங்கள்ல பார்த்து நினைக்காங்க அந்த இப்படி ஒரு கீழே அப்படி கட்டிட்டு தான் தொங்கினா. இல்லை, முள்ளு உடுப்பையும் உருவி அம்மனமாய் அவரை தொங்க விட்டார்கள். எவ்வளவு பெரிதான ஒரு அவமானம். அதை அவர் உங்களுக்காக தாங்கினார். ஆனா இயேசு கிறிஸ்துவினை பற்றி அவர் சொல்லுவது உங்களுக்கு ஒரு அவமானம். இப்படி இருக்காதீர்கள் அருமையான தேவ ஜனங்கள். வெட்கம் சுவிசேஷத்தை குறித்து அறிவிப்பது அநேக கிறிஸ்தவர்களுக்கு. நான் சுவிசேஷம் அறிவிச்சா இது வேலை செய்யுமா பாஸ்டர்? இதுதான் சில பேர்கள் நீங்க வெளியா சொல்ல மாட்டீங்க, ஆனா இது உங்களுடைய மனதில் ஓடுகின்ற சில காரியங்கள். சுவிசேஷம் அறிவிப்பதற்கு எனக்கு சுவிசேஷம் அறிவிப்பது குறித்ததான ஒரு அறிவில்லை பாஸ்டர். சுவிசேஷம் அறிவிப்பது அவ்வளவு பெரிதான ஒரு காரியம் அல்ல. இயேசு உங்களுக்காக வந்தார், உங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார், உங்களுடைய சாபங்களுக்காக மரித்தார். அவர் தேவனாயிருந்து மனுஷனாய் மாறி எங்களை ரட்சிப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், பரமேறினார், திரும்பவும் வருகின்றார். அவருக்கு விசுவாசியுங்கள், அவருக்கு உங்களுடைய இருதயத்தை கொடுக்கும். இதுதான் சுவிசேஷம். இதை அறிவிக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய அறிவு தேவையில்லை, பைபிள் ஸ்டடி தேவையில்லை. இன்னைக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இமெயில் இதுல எல்லாம் தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுவீங்க, கொசிப் பண்ணுவீங்க, அதை ஃபார்வர்ட் பண்ணுவீங்க, இதை ஃபார்வர்ட் பண்ணுவீங்க, வர்ற எல்லா குப்பைகளையும் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் விட்டுட்டு தேவனுடைய சுவிசேஷத்தின் காரியத்தை குறித்து அநேகருக்கு அனுப்பும். அதுல சில பேர் கேட்டும் ரட்சிக்கப்படும். நான் சில சாட்சிகளை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு வார்த்தை பைபிள்ல ஒரு பேஜ்ல ஒரு வார்த்தைக்கு வாசித்தே சிறைச்சாலையில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டார். அதை விசுவாசிக்கணும். அப்ப இந்த மரணம் எல்லாருக்கும் நிச்சயம். அருமையான தேவ ஜனங்களே, இயேசு வர தாமதித்தால் மரணம் எல்லோருக்கும் நிச்சயம். அப்ப மரணத்துக்கு பின்பதாக நீங்கள் கொண்டு போவது 2 காரியம்தான். என்ன? ரட்சிக்கப்பட்ட உங்களுடைய ஆத்மா, உங்களால் ரட்சிக்கப்பட்ட மற்றவருடைய ஆத்மா. இது 2 மாத்திரம்தான் மரணத்துக்கு பின்பதாக நீங்கள் கொண்டு போகும் காரியம். வேற ஒன்றையுமே கொண்டு போகும். தேவனுக்கு முன்பதாக வெறுங்கையாய் நிற்பது அவமானம்.
அருமையான தேவ ஜனங்களை, அதோடு கூட முடிக்கிறேன். தேவனுக்கு நீங்க மறித்து தேவனுக்கு முன்பதாக நிற்கும் போது வெறுங்கையாய் போய் நிற்பது அவமானம். ஆண்டவர் கேட்பா, எத்தனை பேரை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்த? ஒண்ணுமே இல்லை ஆண்டவர், வெறுங்கையாய் வருகிறேன். வெறுங்கையா தான் இந்த பூமிக்கு வந்தீங்க, ஆனா வெறுங்கையா திரும்ப போகாதீங்க. அநேக ஆத்துமாக்களோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. உங்களோடு கூட நீர் பேசியதற்காக நன்றி. இந்த நாளிலே இந்த வார்த்தைகள் எங்களுடைய இருதயங்களில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரட்டும். எங்கெங்கெல்லாம் எங்களை நீர் வைத்திருக்கிறீரோ அந்த ஒவ்வொரு இடங்களிலும் உமக்கு சாட்சியாக உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும் ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றியது. ஆண்டவரே, உம்முடைய வருகையின் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கு. அதற்கு முன்பதாக எத்தனை பேருக்கு என்னால் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுமோ அத்தனை பேர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு இனி ஒரு பாத்திரமாய் மாற்றியும். ஆண்டவரே, வைத்திருந்த ஆதி அன்பை நான் இழந்து விட்டேன் அப்பா. நான் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறேன். திரும்பமாக அந்த ஆதி அன்பிற்குள் நான் வருகிறேன். ஆதிகளை செய்த கிரியைகளை நான் திரும்பவும் செய்தேன். ஆண்டவரே, இந்த நாட்களிலே நான் ஒவ்வொரு தெருக்களிலும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து அநேகருக்கு கொடுத்து அநேகருக்கு உம்முடைய சத்தியத்தை குறித்து பேசினேன். அவைகள் எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டேன். ஆதி அன்பை இழந்தது நிமித்தமாக அவைகள் எல்லாவற்றையும் மறந்து விட்டேன். என்னை மன்னியும். மனஸ்தாபப்படுகிறேன், மனம் திரும்புகிறேன், உம்மிடத்திலே திரும்ப வருகிறேன். என்னை மாற்றும். எனக்குள்ளாக ஒரு அக்கினியின் எழுப்புதலை கொண்டு வாரும். ஆண்டவரே, என்னை சாட்சியாக மாற்றும். இந்த நான் இருக்கும் இடத்திலும் இந்த தேசம் முழுவதிலும் என்னை ஒரு சாட்சியாக மாற்றும். காணும் ஒவ்வொருவருடனும் உம்முடைய அன்பையும் உம்முடைய சத்தியத்தையும் பகிர்ந்து கொள்வதற்கு என்னுடைய இருதயத்திலே வாஞ்சை இந்த நாளிலே ஏற்படுத்தியுள்ளது. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் என்னோடு கூட நீர் என்னை பேசுவதற்காக இந்த நாளிலே ஆவிக்குரிய ஒரு எழுப்புதல் எனக்குள்ளாக வரட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நன்றி. மிகவும் சந்தோஷம். இவ்வளவு நேரம் உங்களோடு கூட வேத பாடத்திலே கலந்து கொண்டதற்காக. ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களை ஆராதனையிலே சந்திக்க ஆசைப்படுகின்றேன். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை 7:30 மணிக்கு கீழே வருகின்ற விலாசத்திலே நடைபெறும். வாங்க. நீங்கள் ஒரு சபைக்கு போகாதவர்களாக இருப்பீர்களானால் வாங்க, ஒன்று கூடி நாங்கள் நமஸ்கரித்து தேவனை துதித்து அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய கருத்தை அனுபவிப்போம். ஆமென். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பார்.